இப்ப டீனை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனது லீனாவோட அப்பாதான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 3 அடியாளுகளும் அவன் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் டிராகன்ல பறந்து வீட்டுக்குள்ள போயிடுறான். அவங்க அம்மா வரதுக்குள்ள காஸ்டியூமை கழிச்சு படிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்குறான். ஆனா அவங்க அம்மாக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. என்னோட பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்க முடியாது, அப்படி இருந்தா இந்த ஏழ்மைதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிடுறான். இதனால இவங்க 2 பேரும் சோகமாயிடுறாங்க. அதை விஷ் டிராகன் பாத்துக்கிட்டு இருக்கு. வெளியே அந்த அடியாளுக வெடிய வெடிய காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. டீன் நடந்து போறத பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப திடீர்னு இவன் கார்ல ஏறி போறத பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்காவது லீனா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறான். ஆனா பணக்காரங்களோட வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கிறதுனால அவன் சொல்றதுக்கு தயங்குறான். லீனாவும் நீங்க ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து தான் வந்திருப்பீங்கன்னு சொன்னதுனால இவன் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். இதனால பணக்காரங்க எப்படி நடந்துக்கணும்னு விஷ் டிராகன் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். பொதுவா பணக்காரங்க எல்லாரும் பேசிக்க மாட்டாங்க, சொல்றத கேட்க மாட்டாங்க, ஏன் சிரிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்றத கேட்டு இவனும் அதே மாதிரி நடந்துக்கிறான். அது லீனாக்கு பிடிக்காம எந்திரிச்சறா. கரெக்டா அந்நேரம் பார்த்து அடியாளுக இவனை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டு தப்பிச்சிடுறாங்க. சின்ன வயசுல எப்படி டிராகன் பட்டத்துல பறந்தாக்களோ அதே மாதிரி இப்போ ஒரு டிராகன்ல பறந்து ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க. அப்ப இவன் கேட்ட விஷ் 24 மணி நேரம் ஆனதும் ஒவ்வொன்னா மறைய ஆரம்பிக்குது. லீனா உன்னுடைய சூட்டுக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன், என்னுடைய பேரு டேன் இல்ல, நீ டீன் தானா, ஏன் என்கிட்ட பொய் சொன்னீன்னு லீனா கேட்கவும், நான் உண்மையை சொல்லியிருந்தா நீ என் கூட பேசி இருந்திருக்க மாட்டியோன்னு பயந்தேன், அப்ப நீ இன்னும் இங்கதான் இருக்கியான்னு லீனா என்ன சொல்ல போறான்னு இவன் பயந்துகிட்டு இருக்கும் போது, நாம சின்ன வயசுல இங்கதானே விளையாடிக்கிட்டு இருப்போம், இடம் இன்னும் மாறவே இல்லைன்னு அதை பாக்குறதுக்காக போறா. அப்ப டீனோட அம்மா இவன் பொண்ணு கூட இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்காக தான் வித்தியாசமா நடந்துக்கிட்டியான்னு அவனை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் இவன் அது லீனான்னு சொல்றான். உடனே அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்காக சூப் செஞ்சு கொடுக்குறாங்க. லீனாவும் அங்க இருக்கக்கூடியவங்க கூட சகஜமா பழக ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க ஒருத்தர் நீங்க சின்ன வயசுல பண்ணதை நினைச்சு இவன் இன்னுமே அழுதுகிட்டு இருக்கான்னு இவனை கலாய்க்கிறாரு. இதை எல்லாத்தையும் வெளியிருந்து பாத்துக்கிட்டு இருந்த விஷ் டிராகனை டீன் உள்ள கூப்பிடுறான். இப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போதுதான் டீன் லீனாவை தனியா கூப்பிடுறான். இப்ப 2 பேருமே மாடிக்க வராங்க. அப்ப டீன் நாம சின்ன வயசுல செஞ்ச ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். லீனாவும் ஒரு வார்த்தை கூட மாறாம அந்த ப்ராமிஸ சொல்றா. அப்ப திடீர்னு லீனாவுடைய ஃபேஸ் அந்த பெரிய பில்போர்ட்ல பார்த்ததும் கீழே விழுந்துடுறா. நானும் மொதல் டைம் பார்க்கும்போது இப்படித்தான் பயந்தேன், ஆனா இப்ப அது எனக்கு பழகிருச்சு. அப்ப லீனா கிட்ட நிஜமாவே நாம டேட் போலாமா, டேனா இல்லாம டீனா? லீனா சொல்ல வரதுக்குள்ளேயே பிஏ கால் பண்ணி ஆட் ஷூட்டிங் இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறான். அப்ப லீனா டீன் கிட்ட நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா இனிமேல் நம்ம சந்திச்சுக்க மாட்டோம்னு சொல்றா. ஆனா நான் உன்னை பாக்குறதுக்காக 10 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நான் இப்ப வேறொரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னோட ஃபியூச்சருக்காக எங்க அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு ஐம் சாரின்னு லீனா அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் இவன் மனசு உடைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான்.